மிக்ஸி ஜாரில் 4 பீசஸ் வீட் பிரெட் எடுத்துருக்கேன். இப்போ இதை குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். சிக்கன் 1/2 கிலோ போன்லெஸ் பீசஸாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டோடு சேர்த்துக்கிடலாம். இப்போ இதிலேயே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பேப்ரிக்கா பவுடர், கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா அரைச்சிக்கிடலாம். இந்த அளவு பதத்துக்கு இருக்கட்டும். இதை அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மசாலாவை உங்களுக்கு தேவையான ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. பிரெட் கிரம்பில் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு 2 எக் எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடலாம். எக்கை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிறத டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்பில் லைட்டாக டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்ட்டில் சிக்கன் நக்கட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் ஜெஃப் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.